வணக்கம். வணக்கம் முருகன். வணக்கம் உறவுகளே. எல்லாருக்கும் வணக்கங்கள். நான் இப்போ இவரே அவசரமாக இப்போ கூப்பிட்டேன். நான் இருக்காப்பா இதை இரண்டு டேய் என்னது கூப்பிடான்னு கேட்கல. நீ வந்து இருக்கிறாய் வந்து ஏதோ எடுக்க போகிறான். நாங்கள் டேய் இந்த யூடியூப் தான் நாங்களும் செய்கிறோம். யூடியூப் எவ்வளோ இப்போ கூடி போச்சு. எனக்கு யூடியூப் எல்லாம் கணக்கு ஓடுது நிறைய யூடியூப்ஸ். இப்போ எனக்கு அதில் ஒரு பழிச்சொன்று இருக்கா. நான் சும்மா நானும் இப்படி தான் இடக்கிட தட்டி பார்த்துட்டு போகிறது. தட்டி பார்த்தா சில பார்க்க வில்லங்கமா கவலையாங்க இருக்குது. அதில் இப்போ எங்கள்ட புள்ளி உண்டு இவள் அவள் இவள் தான் கதைக்கணும். சின்ன பொண்ணா அவள் என்ன பேர் வட்டக்கட்சியில சாலினி ஒன்று புள்ள. சாலினி அவள் பாவம். அவள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உஷாரா எல்லாம் கதைச்ச கொண்டு வந்தவன் நல்லா செய்தோண்டு நல்ல அந்த வயசுக்கு தக்க அந்த ஒரு துடிப்பு என்ன வீரம் எல்லாம் கிடந்த. எல்லாருக்கும் அந்த தைரியம் வராதானே முருகன். மற்றது சரி ஊடகம் இது ஊடகம் இல்லை. நாங்களும் ஊடகம் இல்லை. யூடியூப் ஊடகம் பண்ணாடா ஒரு துணிவு வேணும். துணிவு வேணுமோ? மற்றது அது ஒரு பொம்பளை பிள்ளை யூடியூப் செய்யறேன்னா அதை விட துணிவு வேணும் இல்லையே? துணிவு வேணும். அதை செய்யறதுக்கு உள்ளதுக்கு டெடிகேஷன் இருக்கு. எல்லாரும் செய்திருவாங்களே. எல்லாம் செய்ய சும்மா எல்லாரும் செய்யலாமே. போன தூக்கி போட்டு செய்து போகலாமே. அப்போ அந்த பிள்ளை சரி இப்போ நீங்கள் சரி நான் இப்போ சொல்ல போகிறது என்னண்டா அந்த பிள்ளை அன்றைக்கு ஒன்றே அழுது. ஏன் அதையும் பறைவா பாவம் அந்த பிள்ளைய யாரோ அந்த துன்புறுத்தி அந்த அந்த அவன் கொமெண்ட்ஸ் இருக்குல்ல. நாங்கள் கொமெண்ட்ஸ் போடுங்கன்றது அந்த பிள்ளைக்கு கேட்காமலே போடுறாங்க கொமெண்ட்ஸ். பாவம் அந்த பிள்ளைக்கு கொமெண்ட்ஸ் போடுறோம். சரியா அவவும் அந்த கொமெண்ட்ஸுக்கு பதில் சொல்றோம். அதுகளும் பாக்குறேன். ஓய் எண்டுவா நல்ல ஓய் எண்டு வர்றா. சரியோ அந்த ஓ எண்டுவா அப்படியா ஓய். அது என்னடா எனக்கு அந்த பாசம் அங்கே இல்லை. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வந்துட்டு எப்படின்னு சொன்னா யூடியூப்பை பொறுத்தளவுல ஒரு யுனிக்கா வந்து இப்போ எங்களை அடையாளப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. இப்போ நானும் முருகனும் பேப்பர் வாசிக்கிறோம். அதங்கடி அடையாளம். அதே மாதிரி அவள் சாலினி அந்த பிள்ளைக்கு வந்து ஓய் நான் ஓயண்டா நான் ஓயன்றது. அப்போ ஓய் இப்படி ஒரு அண்ணான்னு சொல்லுவா. தெரியும் ஒரு அண்ணா இப்படி என்ன போட்டிருக்கிறேன் இவருக்கு என்ன செய்யறது. நான் இதோட ஏன்டா என்ன இப்படி எல்லாம் கேட்கிறீர்கள் இப்படி கேளாதேங்கடா. உங்களுக்கு வீட்டிலே ஒரு ரெமிலியோட அம்மா இல்லையோட தங்கச்சியிலோட அப்படி அது நான் சொல்லல என்னன்னு நீங்கள் யாரும் போய் பார்க்க பேட் தானே அப்படி மனத்தை துன்புறுத்துற மாதிரி. அது பொம்பளை பிள்ளையல்லோ அது முதலாவது. பொம்பளை பிள்ளைகள் எங்கண்ட கலாச்சாரம் சொன்னா இப்ப நாங்க கதைக்க சொல்லுவோம் உங்களுக்கு தேவையில்லை முருகன் பொம்பளை பிள்ளைக்கே இந்த வேலைன்னு சொல்லுவேன். உடனே அப்படிதான் எங்கட தமிழ் மக்கள் எங்கட பாரம்பரியமாக சொல்லுவோம் பொம்பளை பிள்ளைக்கே இந்த வேலை பேசாம இருக்க வேண்டியான சும்மா இருந்தோண்டு. யூடியூப் எல்லாம் வந்து தமிழ்ல பொடிகள் மட்டும் தான் செய்யணும் முருகன். அதுதான் நான் சொல்றேன். அந்த பிள்ளையும் சரி யூடியூப் சில உழைப்புக்கு தானடா செய்யறாங்களே. என்ன உண்மையா நாங்கள் உழைப்பு கட்டு வெளிக்கிடையில போது நாங்கள் சும்மா கருத்தை சொல்லுவோம். சும்மா கிடைக்கிற திறமையா கதைப்போம்லாம் அனுப்பிவிட்டோம். வெளிக்கிட்டு நாங்கள் வெளிக்கிட்டு பார்த்தா அதுന്റെ வில்லங்கங்கள் எல்லாம் உப்பான் தெரியுது. பெரிய கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். நீ என்ன ஒரு நாளைக்கு வந்து கஷ்டத்தை யூடியூப்பை மாட்டேன் துன்பந்து வீரங்களை பார்த்தா அப்ப உப்பான் யோசிக்க. அப்ப அந்த பிள்ளை சிலரோட உழைப்புக்கு கஷ்டமா இருக்கும் பிள்ளை. ஏன்னா அப்ப இப்படி செய்தோடனே ஏதோ சிலாக்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் ஒரு பற்றும் இருக்கு. சில திறமைகள் வெளிக்காட்டுறதுக்கு இடம் இல்லாம இருக்கும். அப்போ இப்படி ஒன்று வரைக்க தங்கள்கிட்ட திறமைகளை வெளிக்காட்டுற அது உண்மைதானடா. ஒவ்வொரு இடங்களும் அமையும். சில பேர் போய் இருக்கிற இடங்கள் தங்களுடைய வெளிப்பாட்டை காட்டலாம். திறமைகளை வெளிக்காட்டாமல் இருக்கிறாலே இவ்வளோ வீண் சொல்லுவோம். இவ்வளோ திறமை அநியாயம் போதும் பலங்கள் இல்லையே. அப்போ அந்த புள்ளையை தான் செய்ய வலிக்கிட்டு சும்மா செய்ய வலிக்கிட்டு செய்யுது. அதுவும் கொண்டு வந்து அது வழியெல்லாம் காட்டுது. ரவுண்ட் வழியை அந்த வழியெல்லாம் தான் பார்க்குறேன் பார்க்குறான். ஓகே அப்ப எல்லாம் காட்ட அதுலயும் ஏதோ 5-10 வந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு உதவி தானே. இப்ப மற்றவர்கள்ட்ட போய் கையேந்த இல்லை தானே, களவெடுக்க இல்லை தானே, பிச்சு எடுக்க இல்லை தானே, களவெடுக்க இல்லை தானே, மற்றவர்கிட்ட போய் கெஞ்சி எனக்கு காண்டு கேட்க இல்லை தானே. அது புள்ளை அப்படி செய்த அந்த பிள்ளை செய்தா பிள்ளை. அந்த புள்ளை தண்ட உடலை வருத்தி தண்ட உள்ளத்தை வருத்தி என்ன வீட்லயே மனையமா எதிர்ப்பு இருக்கு வீட்லயும் எதிர்ப்பு பொருள் நான் போய் சொல்ல வரேன்டா. அந்த சீரியல் மாதிரி இருக்குல்ல சீரியல் நடிகை அதுலாம் பேட்டி கொடுக்க பார்த்தா சொல்லுவோம் அள்ளுங்கள் தெரியுமா. ஏன்னா தாங்கள் கணக்கு வரிகளை சுமந்து கொண்டு இருக்கோம். ஆனா வெளியில கதைக்கிற கதையில கேட்டால் எங்களை கூத்தாடியல் அப்படித்தானே. ஆனா பார்த்து ரசிக்கிறீங்களா? ரசிக்கிறோம் எங்கண்ட உலகம். இங்கே நீங்கள் இப்ப கொமெண்ட்ஸ் அடிக்கிறாக்களும்
சரியா ஏதோ உங்களுக்கு ஒரு விருப்பத்துல அதை பாக்குறீங்களா ஏனப்பா பாக்குறீங்க பாக்காமவங்க இல்ல பாக்குறவங்க நாகரிகமாடிங்க அந்த புள்ளையே பாவம் எனக்கு அதுக்காக தான் கொமெண்ட்ஸ் போடுற அந்த பின்னரத்துல இல்ல காலையில இருந்து பின்னர மட்டும் சில ஆகட்ட விட்டு டிவி ஓடிக்கொண்டே இருக்கும் என்னன்னா அந்த தானே நடிக்கிறேன் பாக்குறவன் விமர்சிக்கிறேன் அப்ப எங்கிட்ட சேர் ஒரு நாள் சொல்லுவார் எங்கள்ட பிரின்சிபலா இருக்கிறவர் அவர் சொல்லுவார் ஒரு பகுதி எனக்கு ஒரு நாள் சொல்லி சிரிப்பார் அவர் நல்ல நகைச்சுவையாளர் ஒரு நாளை கூட்டிட்டு போறோன்னு அப்ப சொல்லுவார் இருந்து 2 பேரும் முந்தி பழையாக்கள் அவர் பொன்ன அண்ணையும் அண்ணம்மாக்கா 2 பேரும் வந்து கதைப்பினவான் முத்ததுல இருந்து கதைப்பினவான் இருந்து பழையாக்கள் முந்தி முத்தது மொழியை இருந்துட்டு அவரை காய்ச்சா என்ன கதைக்குது அங்கத்தை போட்டு அவள் என்ன செய்யறாள் இவள் என்ன புண்ணியாக்கு என்ன புண்ணியா என்ன அவங்க சும்மா தேவையில்லாம் கதைக்கிறேன் கதைச்சு போட்டு ஒரு மனத்தை கதைக்கிறேன் இல்ல கதைச்சு போட்டு போற நேரம் தான் ஒழும்பி பொண்ணு என்ன சொல்லி வரான் இங்க அண்ணம்மா சும்மா எனக்கு என்னது கிடையாது ஊர்க்கதை எங்களுக்கு ஒழும்பு சும்மா கிட்ட போம் ஊர்க்கதை காய்ச்சி ஒன்று எப்ப சொல்றது கதைச்சு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சா அதை மாதிரி தான் ரசிக்கிறது எல்லாத்தையும் பேர்ந்து வார்த்தைகளை கதைக்கிறது அந்த பிள்ளை தயவு செய்து இந்த படியங்கள் அது வயசுக்கு தக்க பிரச்சனை இருக்குது தான் ஒன்னும் செய்யலாம் அதுக்காக ஒரு பிள்ளைன்ற தனிப்பட்ட இதே அப்படி கொஞ்சம் குறைச்சி செய்யும் கூடா தம்பி மேலே என்ன நான் தம்பி மேலே அதான் கேட்டுக்கொள்றவங்களே கொஞ்சம் பாவம்டா அது அந்த பிள்ளை சொல்லிச்சு தனக்கு அன்புக்காக தான் ஏங்குறதாம் தான் அன்பு தனக்கு கிடைக்கிறது இல்லையா அன்பு கிடைக்கிறது இல்லையா அந்த பிள்ளை அப்படி இல்லான்னு சொல்லி மற்றது அந்த பிள்ளை ஏதோ அதையும் சொல்லுறா லவ் பண்ணி தன்னை ஏமாற்றி போட்டார்கள் அப்ப அப்படி எல்லாம் ஏமாத்தாதேங்க தாங்கள் அன்புக்காக ஏங்குனாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு கொண்டு சொல்லிச்சு கொமெண்ட்ஸ் போடுறாங்க இப்படி எல்லாம் கொமெண்ட்ஸ் போடுறோம் அந்த கொமெண்ட்ஸை பார்த்தால் நீ எனக்கு நான் அப்படி கதைக்க மாட்டேன் கதைக்க இயலாது அதை பார்த்தால் பார்க்காமலே விட்டுடுறேன் நான் ஐயோ இது வேண்டாம் அந்த புள்ளி என்னன்றதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கின்றது எனக்கு யோசனை அவ்வளவு துணிவும் கூட பாவா அவளுக்கு அதான் சொல்றேன் அந்த துணிவு வந்து எல்லாருக்கும் அப்ப தலையில வச்சு விட்டு ஏன்டா அவங்க கொல்லுவன்றா எல்லாம் சொல்றான் அதை பார்த்து இன்னும் அவங்க ரசிப்பாங்களா அதான் இவ சொல்றத பார்த்து ரசிப்பானுங்களா அவங்க அந்த ரசிப்புக்காக எவ்வளவு போடுறாங்களோன்னு தெரியாது அப்படி இருக்கிறாங்க படிங்க ஆனா கொஞ்சம் யோசிச்சு போடுங்களா இது மாதிரி அப்படி வேதனைப்படுத்தாம இருந்தா சரி சொல்லி பண்ணுங்க அதுக்கு செய்யறாது அதை என்ன சொல்றது மற்றவர்களுடைய புண்படுத்தாமல் பாடி விடுங்க மற்றவன் பாதிக்கப்படாது அது பேருந்து இன்றைக்கு போட்டுருக்குது இன்றைக்கு தான் பார்த்தேன்னு இப்போ போட்டு தெரியா அம்மா திரத்தி போட்டாவா வந்து வீட்டால திறந்து இது இவ என்னதுண்டா இவ லைஃபுக்கு போடுவான் இவ லைஃப் விளையாட்டு போடுறாரு அப்ப லைஃப்ல போறதான் ஏதோ வீட்டு வேலை பொம்பளை பிள்ளைன்னா வீட்டு வேலை செய்யாட்டி அம்மா மாதிரி திட்டுங்கள் தானே உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு நான் அது ஒரு புள்ள இவன் வீட்டு வேலை செய்ய இவ ஏதோ சொல்லிக்கிறா போடுவோம் நான் லைஃபுக்கு நேரமாச்சு நான் லைஃப் முடிச்சுட்டு வந்து உங்க செய்யறேன் உடனே லைஃப் முடிச்சு மட்டும் செய்யறது என்ன வேலை சொன்னா தெரியாங்க தண்ணி எடுத்து சொன்னாவும் தெரியாது இப்ப லைஃப் முடிக்க மட்டும் என்ன பாவம் ஆமா மற்றது அந்தந்த நேரத்துல இப்ப நானும் கன விஷயங்கள் அறிமுகப்படுகிறேன் இப்ப நாங்கள் இது போடைக்கு இப்ப செய்திகள் போடைக்கல முருகன் அந்த டைமுக்கு போராட்டில் அந்த எல்லாரும் வந்து அந்த டைமை தான் எதிர்பார்த்து பேப்பர் நாங்கள் அண்டண்டு விட்டன போட்டாதான் பாப்போம் அதே மாதிரி இப்ப லைவ் போடுறாங்களும் அவங்களுக்கு ஒரு டெடிகேஷன் டைம் இருக்கு அதுக்குள்ள வந்து கடமை நேரத்துல இடையூறு விளைவிக்கிற மாதிரி அதே அம்மாவுக்கு விளங்கப்படுத்தணும்டா அம்மாக்களை அவைக்கு தெரியாடா அவ என்ன நினைப்பிடும் இது எந்த போனோனா இருக்கிறாள் ஏதோ போனோண்டி கொண்டு இருக்கிறாள் தப்பான் வழிக்கு போறாள் அது ஒவ்வொரு பெற்றாட்டிலையும் மாற ஒரு உணர்வு தானே பொம்பளை பிள்ளைகள் தனியாக என்ன போன் பார்க்குது என்ன செய்தோ ஏது செய்தோண்டோ பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிற ஒவ்வொரு பெற்றாரும் மடியில நெருப்பை கட்டி கொண்டு இருக்கிறாப்பா நெருப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கு உண்மையான அதுவும் இந்த காலத்துல பிள்ளைகளை வச்சு குடியங்களை வச்சுக்கிறவங்களுக்கே இப்ப பயம் பண்றாப்பா எங்க போகுதோ எங்க போய் குடிசை குடிச்சிட்டு வருதோ எங்க போய் இந்த எல்லாத்தையும் பாவிக்கிறதோண்டு பயம் பேரோட பாருங்களேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிச்சு கொண்டு வந்துருங்க பொடியங்களை வச்சிருக்கவே பையன் பொம்பளை பிள்ளைகளை வளர்க்குற எவ்வளோ கஷ்டம் சொல்லுவாங்க அந்த அம்மாரையும் குறை சொல்லலாது சாலினிக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அம்மாவோட வடிவா கதையுங்க அன்பா கதைச்சு அம்மா என்ன தொழில் செய்கிறோம் நம்ம இப்படி ஒன்று இது காசு வர தெரிஞ்சிருக்கணும் அம்மா அதே அம்மாவுக்கு ஒரு அன்பா சொல்லணும் மற்ற தயவு செய்து அந்த அம்மா இதை பார்த்தா இல்லை அம்மாடைய உறவை பார்த்தா அம்மாவோட இருக்க சமாதானம் காய்ச்சி அந்த பிள்ளைய வீட்டில் இருக்க பண்ணுங்க வெளியில போய் எங்கே போகுது அந்த பிள்ளை தனியாக
சில இடங்கள்ல இந்த டைம்ல கொம்புகளும் முளைக்கும் தான் பிள்ளைகள் அவை தாங்களும் தான் பணம் உழைச்சோடனே நானும் உழைக்கிறேன் தானே அப்படி அப்படி அந்த பிள்ளை அப்படி இருக்கிறா தெரியல. அந்த பிள்ளை கொஞ்சம் நல்ல பிள்ளையா கிடக்குது, பார்க்க தெரியுது ஓரளவு என்ன நல்ல பிள்ளையா கிடக்கு. அந்த பிள்ளை அந்த அம்மா இந்த சொந்தக்காரன் பார்த்தாங்க, அம்மாவுக்கு ஒருக்கா சொல்லி ஆறுதல் சொல்லி அம்மாவே அந்த பிள்ளைய அரவணைச்சு முதல்ல பிள்ளையோட இது பெரிய தவறு செய்யலையே அந்த பிள்ளை. எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ தவறு எவ்வளவு பிரச்சனைகள் இந்த சமூகத்துல நடக்குதப்பா. ஐயோ தாங்களாத பிரச்சனைகள் நடக்குது எல்லாம் பார்த்து இருக்கிறீங்க எல்லாம் பெருசா எனக்குண்டா அந்த புள்ள லைஃப் அவன் வீட்டால் இருக்க போகுது, அந்த அறைக்கான போய் இருக்க போகுது, அதை போய் கண்காணிக்கலாம் அப்படின்னு. அம்மா என்ன செய்யறேன் இங்க வா இல்ல ஒரு பெற்றார் தான் சொல்றது. படிக்கிற பிள்ளைகளே நான் எடுக்க சொல்றேன் என்னடா, படிக்கிற போன்ல படிக்க போறோம்னு சொன்னா கோலுக்கு இருந்துங்க பிள்ளைய தனியா இருக்க விடாதீங்க. கோலுக்கு இருந்தா பிள்ளைக்கு தெரியும் அம்மா அப்பா அண்ணா தம்பி எல்லாம் கண்காணிச்சு கொண்டு இருக்கிறோம், தவறான வேலைக்கு போகாம சரியான வேலையில போய் பார்த்தோண்டு இருக்கு. தனியா இருக்க விட்டா பிரச்சனை. அப்ப நீ கோலுக்கு எந்த கதை பிள்ளை முடிச்சு அம்மா தெண்டை வாழ இருப்பேன், அம்மா கொஞ்சம் நீங்க போய் வீடியோல தெரிஞ்சா தெரியட்டுவேன். அது நாங்க பார்க்கலையே, இந்த தெரு வழியே இருக்கிறோம், இங்கே கல் வழியே இருக்கிறோம், மரம் வழியே செடி வழியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முள்கால் இருக்கிறோம். எங்களுக்கு போகிற இடம் எல்லாம் பிடித்தான். அது பிரச்சனை இல்லை. அதனால சாலினியும் கொஞ்சம் அம்மாவோட கதையுங்க, சும்மா அவசரப்பட்டு கோவப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. கோவங்கள் எல்லாம் கோவத்தில் எடுக்கிற முடிவுகள் சரியான தீர்வும் இல்லை, சரியானமாக இருக்காது. வில்லங்கமாக கொண்டு வந்து வில்லங்கமாக முடிச்சு விடக்கூடாது. தயவு செய்து சாலினி எங்களை ஒரு அண்ணன் மேரண்டு யோசிச்சு அதை இல்லையே சாலினியும் அதை அமைதியா போய் அம்மாட கதைங்கோ, அம்மா நீங்க இப்படி எல்லாம் வெளிக்கிட கூடாது, பேக்கை தூக்கி வச்சுக்கிறேன் இங்க போறது என்ன கதை, எங்க போக போறீங்க ஒண்ணு போற உறவுகள் பார்த்துட்டு அசிப்பின முடியும் உங்களை கூப்பிடாயினம் இல்லையே. ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வச்சு யாரும் அதற்கே கஷ்டம் தானே. இந்த காலம் எத்தனை யோசிக்கணும், எந்த பிரச்சனை வரும், அம்மா கன பிரச்சனை. ஆகையினால நீங்க பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியில போறதே எங்கள்ட சமுதாயத்துக்கு அது கூடாது. சரி சாலினி உடனே பார்க்க சாலினி ஏற்றது தெரியா, போன் நம்பரும் தெரியா, கதைக்கால போன் நம்பர் தான் உடனே அடிச்சிருப்பேன் உண்மையா இல்லையே. ஒரு பொம்பளை பிள்ளை தானே, அப்படி என்ன போகப்படாத பிள்ளை. நீங்கள் உடனே போய் அம்மாட கதைங்கோ அழுங்க, அம்மா அடிக்கட்டு வர அம்மா தானே பெத்தம்மா அடிச்சு அடிக்க திருப்பி கொடுங்க, அடிங்க அம்மா அடிங்க சாக கொண்டா ஜாக சொல்லட்டும், அம்மா தானே இல்லையே. அம்மாட ஒரு நல்லா இருக்காடி அம்மா ஜாக சொல்லட்டும், அம்மா பிடிக்காது ஆகும், அம்மா பெத்தவ அம்மா ஜாக சொல்லட்டும் உண்மையா. அது சரி அம்மா 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 அடிச்சா அடிக்க அம்மாண்டி ஒவ்வொரு அடியும் எங்கண்ட ஏணி படி அதை மட்டும் யோசிக்கும். இப்ப பிள்ளைகளுக்கு அடிச்சா கோவம் அப்படி இல்லை. அம்மா எனக்கெல்லாம் இறுற காலுக்குள்ள இறுறி பார்த்து அடியாது. இப்போ நாங்கள் என்ன நேரம் உப்பம் பயம் இல்லையே, அப்படித்தானே அப்படி அது அம்மா அடிக்கட்டும், அம்மாவோட கோவிக்க கூடாது. அம்மா வெளியில போக சொல்லி ஆத்திரத்துலாம் சொல்லி வைப்பா, எந்த நான் போன் உனக்கு உங்க என்ன செய்யற என்ன யாரோட கதைக்கிறேன்னு கேட்பினோம். சரியோ நல்லதுதான் சொல்றோம். முதலும் ஒரு விலங்கம் நடந்திருக்கு உங்களுக்கு, அதையும் சொல்றீங்க நீங்கள் என்ன. அப்ப இப்படியா தவறு இருந்தா அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா அம்மா யோசிப்பா, இந்த பிள்ளைக்கு இப்படி நடந்தா பேருந்து இன்னும் ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு யோசிப்பா. மற்றது அதோட மற்ற இப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்களை யூடியூப்பில் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுற ஆட்களே என்கரேஜ் பண்ணுங்க. என்ன வீடுகளில் என்ன பிள்ளைகள் இதெல்லாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால் இனிமேல் பார்த்தீங்கன்னு சொன்ன முருகன் எதிர்காலங்களெல்லாம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட விஷயம், அதுகளுக்கு நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்களெல்லாம் அப்படியும் பழகியாகணும். இலங்கையை பொறுத்தளவுலையும் கிட்டத்தட்ட 60% மேலே எல்லாரும் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறாங்களாம். சரியா? அப்போ அதில் 60 பேர் இப்போ கிட்டத்தட்ட 22 மில்லியன் பேரில் 14 மில்லியன் பேருக்கு மேலே இன்டர்நெட் பாவிக்கிறாங்க. இப்போ அதான் இந்த கவர்மெண்ட் இப்போ இந்த கவர்மெண்ட் பே சிஸ்டம்லாம் கொண்டு வர போகுது. டிஜிட்டல் அதான் டிஜிட்டல்ன்றது நல்லது கெட்டதுங்கிறது, அதை நாங்கள் நல்லதுக்கு வழிப்படுத்தி கொண்டு போனால் சரிதானே. அதை எங்கிட்ட வழிப்படுத்தல இருக்கு இல்லையே. அப்போ எல்லாத்தையும் நாங்கள் தவிர்த்து கொண்டும் பாடையில என்ன இதனால உழைக்கலும்னு சொன்னாலும் யூடியூப்பால் அதை ட்ரை பண்ணுறாங்க ரெண்டிங். இப்போதைய காலத்தில் இதுதான் ஒன்றும் வேறு வழியில் கஷ்டம் உழைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் காசுகள் வேணும், அது முதல்கள் வேணும். ஏதோ உங்கள்கிட்ட ஏதோ கிடக்கிறத வச்சு இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி உள்ள வளத்தை உச்சமாக பயன்படுத்தி செய்கிறாங்க. அதை போய் அம்மாவுக்கு வடிவாக விளங்கப்படுத்தி பொம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் செய்யணும் இல்லையே, பாராட்டுறோம். நல்ல விஷயம் அது. முன்னுக்கு வாங்குவோம், அவைக்கு இந்த மத்துவம் தானே, அதைத்தான் அவை முன்னுக்கு வரணும். அதனால முன்னுக்கு வாங்குவோம். வடக்குல நிறைய பெண் யூடியூபர்ஸ் உருவாகணும் எங்களுக்கும் ஆசை. துணிஞ்சுறாங்க ஒரு யார் ஊடகவியலாளர் பொம்பளை பிள்ளைகள் வந்து இறங்கி நின்று
செய்யற ஆசை தான் கிடையாது புரிஞ்சு செய்யணும் உங்களுக்கு அப்படி இருக்கணும் இந்தியாவில எல்லாம் அப்படி இருக்கு இந்தியாவில எல்லாம் நிறைய பேர் இந்தியாவை விட இந்தியா அதான் இந்தியா அண்டு மீது ஒரு வீடியோ பார்த்தோன்னா இந்தியாவுக்கு போய் இந்தியாவோட இலங்கை ஒப்படைக்கல நிறைய விஷயங்களை நாங்கள் பக்கத்து நாடு பின்னிலே இருக்கிறோம் பின்னால விலானி கடைக்காரன் மட்டும் அண்டு அவன் விகே கரிகாலன் வீடியோ இது ஒன்று நேற்று பார்த்து நான் போட்டாக்குது அவனும் தம்பியும் சொல்லிட்டு இந்த கொரோனாவுக்கு பிறகு இப்போ இந்த தெருவுலகங்களில் அந்த விலானி விற்பாங்களே அவங்களுக்கு கூட டிஜிட்டல் பேமெண்ட்டாக கொண்டே ஸ்கேன் பண்ணுறது காசை கட்டுறது வேண்டி குடிச்சோன்னு போகிறது இப்போ இல்லை எங்கெங்கே இருக்குது பெரிய ஹோட்டலில் கூட இல்லை ஹோட்டல் வழியை கூட இல்லை கேஷை தாங்க அதில் ஒரு பிழையும் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது எப்படி என்றால் இப்போ கூட தீமை தான் இருக்கணும் எப்படி என்றால் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு அவன் தம்பி தான் ஒரு உதாரணம் சொன்னவன் நீங்கள் இப்போ ஒரு பஸ்ஸில் போய் கொண்டு கேட்க 290 டிக்கெட்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க 300 கொடுப்போம் 300 பேலன்ஸ் தருவாங்களா இல்லை நீங்கள் வேண்டுவீங்களா அது அவனை பொறுத்து தந்தா வாங்கும்போது அடிவே அவனும் போடுவான் நான் கேட்குறேன் பெரும்பாலும் 10 ரூபா தானே 10 ரூபா ரெண்டு கேட்க ஆடுவோம் போனா போடுங்க சரியா இப்படி விட்டோன்னே அவங்கள என்ன செய்வாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸோ வேற பஸ்ஸோ கவர்மெண்ட் வைப்போம் அப்போ அந்த காசு மிச்ச காசு கொடுப்படாட்டில் அப்போ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ காசு போகுது 200 ரூபா போகுது 10 ரூபா காசா இருக்கு அவருக்கு கான்ட்ராக்டர் யாருக்கு நட்டம் கவர்மெண்ட்டுக்கு வருமானமும் இல்லைதனால எங்கண்ட வருமானமும் இல்லாம போகுது அதே மாதிரி நிறைய பேர் அப்படி ஏறி வந்தாங்க வரைக்கும் அவங்கள 10 ரூபா 20 ரூபா வரைக்கும் எவ்வளோ அவங்கள சேரும் அந்த காசெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக இப்போ நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் சொன்னால் எவ்வளோ கொடுப்பீங்க 290 நீங்கள் இதே ஒரு நாள் இப்படி பஸ்ஸில் போறீங்களா ஒரு நாளும் போறோம்னா 30 நாளைக்கும் போக போறீங்க இவ்வளோ காசு 300 அது ஒரு பஸ் டிக்கெட்ல மட்டும் வேற கடைகளில் சாமான் பண்ற கொள்றது எல்லாமே வந்து டிஜிட்டல்ல வந்து பண்ணால் இவ்வளோ காசு நீங்க சேமிக்கலாம் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அந்த காசு சேமிச்சு எவ்வளோ காசு சீதனம் சேர்த்து போடலாம் போட அதான் இப்படிலாம் நன்மைகள் இருக்கு முடியும் நன்மைகள் இருக்கு அப்போ அதான் சொல்றேன் சில விஷயங்கள் உலகத்தில் மாறைக்க நாங்களும் இடம் கொடுக்கணும் பிள்ளைகள் அதெல்லாம் இறக்கட்டுறாங்கன்னு சொன்னா அதில் இப்ப வீட்டுல இருந்து கொண்டு மரக்கறி விக்கலாது முருகன் ஆன்லைன்லாம் போவோம் ஆன்லைன்லாம் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது அமைதியோட வருது சாமான் அப்ப நாங்கள் இல்ல நாங்க இலங்கை வந்து மாறணும் இல்லாட்டிக்கு நாங்கள் பொருளாதார ரீதியாக மனங்கள் மாறணும் வேற வழியே இல்ல ஒவ்வொரு நம்பணும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நாங்கள் இருக்கோம் அது சரி அம்மா நம்புறாதான் போட்டு நான் விளையாட்டு விடக்கூடாது அம்மாண்ட நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்பிக்கையாக நாங்கள் இருப்போம் இல்லையா அதான் முக்கியம் அப்ப நாங்கள் அப்ப அதான் திடீரென்று பார்க்க முருகனுக்கு ஒரு என்னடா இதை பற்றி கதைப்போமா என்னடா செய்யறது இந்த பிள்ளைய பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி எனக்கு நாங்கள் சில நேரங்களில் இப்படி கஷ்டமான விஷயங்கள் இருக்குல்ல நாங்கள் எப்படியும் தவறோ சரியோ அப்படின்னா சொல்லி விடுவோம் கருத்து சொல்லி விடுவோம் சொல்லுவோம் அப்போ அவர்கிட்ட ஆசைக்கு சொல்லியாச்சு எனக்கும் இந்த விஷயங்கள்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ஆனால் எனக்கு வேற அடிப்பேன் உங்களுக்கு ஒரு வேலை இல்லையோ உங்களுக்கு 2 பேருக்கும் வேலை வட்டி இல்லையோ இது என்ன தேவையில்லா கதை எல்லாம் போடுறவே அது சரி எங்களுக்கு வேற கதை அது பொம்பளை பிள்ளை பாவம் நான் அதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு எங்களை மாதிரி போடலாம் உனக்கு வேலை இல்லையோடி உனக்கு வேற சந்தை ஜாதகம் செய்ய நடி அல்லாடி வீட்டை போய் அம்மா நடி என்று சொல்லலாம் அதை விடுற இது தகாத வார்த்தைகள் கூடாதுன்னு இப்போ இந்த கோவிக்க கூடாது இப்போ அடிச்சவங்களுக்கு உபயோகிக்குது தேவையில்லை உபயோகிக்கு என்ன பிரச்சனை இப்போன்னு யோசிப்பாங்க அதுதான் இந்த உள்ளம் இந்த உபத்தை அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருங்க இவ்வளோ நாளும் பார்த்து வீடியோஸ் எல்லாம் ரசிச்சிருக்கிறீங்களானே ரசிப்பீங்க நீங்க ரசிச்சோன்னா செய்கிறீங்க அது உண்மை இல்லையே அப்போ லைஃப்ல வரைக்கும் போய் ரசிக்கிறீங்க தானே ரசி பாருங்க கொமெண்ட் சொல்ல அடிச்சா என்னடா கனை பேரும் பார்ப்பாங்க ஏன்னா உலகம் எல்லாம் பார்க்கும் அதை நீங்கள் தனியாக கதைச்சு தனியாக ரசிச்சு தனியாக செய்யுங்க அதில் வேறு அது பிரச்சனை இல்லை அவன் அதை எல்லாம் எதிர்கொள்றதுக்கு தானே அதை செய்கிறா அந்த பிள்ளைக்கு அழுது மனரீதியாக கொஞ்சம் வேதனைப்பட்டோன்னா கஷ்டமாக போனதெல்லாம் நாங்கள் இதை பற்றி காய்ச்சிருக்கிறோம் தான் காய்ச்சி மற்றபடி நாங்கள் அப்படி ஒன்றும் கிடைக்கல சரி நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோமே நன்றி வணக்கம்